ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் அன்பிலவல் சேனல். என்னடா அம்மா விளக்கு வச்சுட்டு மாலையில் என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று சித்ரா பௌர்ணமி இல்லையா? ஸோ நானும் அம்மா எதிர்ச்சியா சாயங்காலம் பேசிட்டு இருக்கும்போது நிலாச்சோர் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோட பழைய வீட்டில் வந்து ஒரு 45 வீடு இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில இருந்து ஒவ்வொரு டிஷ் எடுத்துட்டு வந்து அந்த நாள் நைட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அது ரொம்பவே நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், நல்ல ஜாலியா இருக்கும். நாங்கள் ஒரு 2019 அப்போ வந்து நாங்கள் புது வீடு வாங்கி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து அத நாங்க வந்து ஆ ரெகுலரா பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப நாங்க அத பண்றோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்டு சைடு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்க. அப்பா கடைய சாத்திட்டு வர்றதுக்கே மணி 10 ஆயிரும். அதுவரைக்கும் அவங்கனால சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு பாட்டி எனக்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த பாட்டிய மட்டும் நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் மாடியில தான் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்ஸ் சமைச்சது எல்லாத்தையுமே மாடி கொண்டு வந்துட்டோம். நல்ல வேளை நேத்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதனால அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அது எப்படியோ தெரியல, எனர்ஜி வந்து அந்த ஃபங்ஷன் மோட்ல மட்டும் எப்படி ஆன் ஆகுதுன்னு தெரியல. ஒரு அ ஈவினிங் ஒரு 4:00 பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு நாங்க செஞ்சுட்டோம். ஸோ என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ரைஸ் பார்ட் எல்லாமே அம்மா எடுத்துக்கிட்டாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சப்பாத்தி, சன்னா நான் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பாசிப்பருப்பு வந்து அம்மா அவிச்சு வச்சிருந்தாங்க. அப்பா வந்து கடையிலேருந்து வரும்போது சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த டைம்ல அப்பா வந்துட்டாங்க. கீழ ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா வர வரைக்கும் டைம் எடுக்க வேணான்றதுக்காக நாங்க வந்து அது எல்லாமே வந்து வாழை இலையில போட்டு கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டோம். எப்பவுமே ஃபேமிலியா சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவும் இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ல எல்லாருமே வந்து அந்த டைமுக்கு வந்து வரம்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அம்மா செஞ்ச டிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே வந்து அவசரத்துல செஞ்சதுனால லைக் சொதப்பிருச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எங்க வீட்டு பக்கத்துல நெறைய கோயில் இருக்கிறதுனால, ஒரே பட்டாசு சத்தமா இருந்தது. மீராவும் வந்து பட்டாசு சவுண்ட் கேட்டு ரொம்ப கத்திட்டு இருந்தான். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அவன வந்து அங்க கட்டி போட்டிருந்தேன். அவனுமே வந்து யார் ஆட்கள் எங்க இருக்காங்களோ, அவரும் அங்க தான் இருப்பாரு. அவரு தனியாலாம் இருக்கவே மாட்டாரு. நாங்களும் வந்து அப்பா வந்து கீழ வந்து இலை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அதே மாரி நம்ம வீட்ல முந்தா நேத்து தான் வந்து வாழை மரத்துல இருந்து லைக் அறுவடை பண்ணியிருந்தோம். ஸோ வாழைப்பழமும் நம்மள்ட்டயே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் வந்து நாங்க பழைய வீட்ல இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சந்தோஷத்த நாங்க வந்து அங்க ஒரு கனவா வச்சுட்டு இருந்தோம். அது இந்த வீட்ல வந்து அது நிஜமா மாறும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்ல யாருக்குமே வீரவ கட்டி போடுறது சுத்தமா புடிக்காது. ஆனா வந்து அந்த டைம்ல அவன் ரொம்ப கத்திட்டே இருக்கிறதுனால அவன வந்து அழகா கட்டி போட வேண்டியதா போயிடுச்சு. அ அப்போ என் தங்கச்சிக்கு மனசே இல்ல. அப்புறம் அவ போயிட்டு சரி நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு அவங்க வந்து கத்துனா கூட நம்ம அமைதிப்படுத்திக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா? பக்கத்துல தூங்குவாங்க. கத்திட்டு இருந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அவன கட்டி போட்டிருந்தோம். சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ஆல் செட். ஸோ அப்பாவும் வந்தாச்சு. ஸோ நாங்க எல்லாருமே நல்லபடியா சாமி கும்பிட்டு, சாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த டின்னர் வந்து இவ்ளோ சூப்பரா போகும்னு நானு எதிர்பார்க்கல. ஏன்னா நானும் அம்மாவும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டாக்கா தான் இருந்தது. நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு. பட் அது ரைட்டாவே எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சாப்பாடு எதுவுமே வந்து கரெக்ட்டான குவான்டிட்டில எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து மிச்சமாகல. எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஸோ பாயாசம் மட்டும் இருந்தது. அது அம்மா வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். மத்தது எல்லாமே காலியாயிடுச்சு. எங்க வீடு அந்த வெஜ் சைட்லாம் அவரு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவரு பட்டாசு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கறனால பிஸியா ஒரு ஓரமா நின்னு கவனிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நாங்க பிளான் பண்ண நிலாச்சல் ரொம்பவே அருமையா, ஜாலியா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பிலவல்.